ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தலைகளை நிமிர செய்கிற தேவன், நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாய் ஆக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாருங்க, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று. ஏதோ ஒரு காலத்தில் அவர் உங்களை நடத்திவிட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை. யோசித்து பாருங்க, தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் கொண்டு இந்த நிமிடம் வரை அவர்தான் உங்களை நடத்தி வருகிறார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவில்லை, ஒரு நாளும் அவர் உங்களை மறந்து விடுவதில்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாராம். எப்பொழுதும் அவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ என்னை அவர் பார்க்கவில்லையே, கர்த்தர் என்னை கவனிக்கல, அவர் என்னை பார்க்கல. இல்லை, அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிற தேவன். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் உங்களை நடத்துகிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்களை நடத்துகிற தேவன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை நித்தமும் நடத்துவார் என்று. அது மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று. நீங்கள் சொல்லலாம், ஐயோ இடத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அப்படியாய் நீங்கள் சொல்லுகிற நாட்களிலே அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம், ஒரு தோட்டத்தில் போய் பாருங்களேன். ரெகுலராய் அந்த ஒரு தோட்டத்தில் ஒரு செடிகளுக்கு நீங்கள் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பீங்கன்னா அந்த செடி எப்பவுமே செழிப்பாக இருக்கும். அந்தந்த காலத்தில் அது கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அந்த செடி பசுமையாக இருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். அப்படி என்றால் எப்பொழுதுமே உனக்கு ஒரு செழிப்பு, உனக்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம். எப்பொழுதும் நீ விரும்புகிற அந்த காரியம் உனக்கு கிடைக்கும், உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்தந்த காலத்தில் நீ கனியை கொடுத்து கொண்டு தான் இருப்பாய். வற்றாத ஒரு நீரூற்று. அப்படி என்றால் உன்னிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் புறப்பட்டு கொண்டே தான் இருக்கும், அந்த சந்தோஷம் புறப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதன் ஊற்று கர்த்தராய் இருப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அதுதான். நீ நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம், நீ வற்றாத ஒரு நீர் ஊற்று, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை நாடும் பொழுது, அவருடைய செட்டைகளின் நிழலே நாம் அடைக்கலத்தை கொள்ளும் பொழுது அவர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தரை தேடுங்க, அவருடைய சமூகத்தை நாடுங்க. நீங்கள் கர்த்தரை தேடுவீர் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய கிருபையினால நீங்கள் நிரப்புவீராக. ஆம் தகப்பனே, எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். அப்படியா இந்த காலை நேரத்திலும் உடைய வார்த்தையின் படிக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை நடத்துவீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.